ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சார்ட் எல்லாமே காமிச்சிட்டு ஃபைனலாக அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகிருக்குன்னு. ஸோ அதை பார்த்துட்டு தேவைப்படுறவங்க தாராளமாக உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது இருந்தாலும் சரி, இல்லை இண்டெக்ஸில் லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவும் புரிஞ்சுக்கோங்க, இண்டிகேட்டர் வச்சு லாங் டேர்மில் பணம் பண்ண முடியாது. ஆனால் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஏன்னா எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லா இண்டிகேட்டர்ஸுமே லேகிங் தான், சரிங்களா? பட் இது ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும், ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? எப்போவுமே கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு மட்டுமே கொஞ்சம் ட்ரேட் பண்ணி பழக பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக வரைகிறது, ஸோ இந்த மாதிரியே போங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க வைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பாருங்கள், நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் எப்படி இது ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு நமக்கு ரெட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, ரெட் ஏரோ கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே ஒரு க்ரீன் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ க்ரீன் ஏரோ. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இன்ட்ராடே பிளேயர்னால் நீங்கள் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 1 ஹவர் 4 ஹவர் இந்த டைம் ஃப்ரேம் வச்சு போகிறது பெட்டர் தான். இப்போ 1 ஹவரில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1 ஹவரில் மேலே நமக்கு ஒரு ரெட் லைன் ஃபார்ம் ஆனோடனே அதை செல்லிங் இண்டிகேஷன் காட்டிக்குது. ஸோ ஒரு ஏரோ நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டவுனில் ஒரு க்ரீன் ஏரோ ஃபார்ம் ஆகிருக்கு, நமக்கு க்ரீன் லைன் ப்ளஸ் க்ரீன் ஏரோ ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபார்ம்னே ஒரு நல்ல ஒரு அப்சைட் ஃபார்ம் போயிருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இது எப்பவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் எப்பவுமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நீங்கள் இன்ட்ராடே பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் ஸ்கேல்பிங் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ பொசிஷனலாக எடுக்கிறவங்க, பொசிஷனல் ட்ரேட் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு 1 ஹவர் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இண்டிகேட்டர் என்ன ஷோ ஆகுதோ அதை வச்சு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் ஏதர் நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எதோ பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இது பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை நிஃப்டி பேங்க்கில் பார்க்கலாம். இதை பாருங்கள், நம்ம 1 ஹவர்லேயே பார்க்கலாங்க. பாருங்கள், நமக்கு மேலே ஒரு ரெட் லைன் வித் ரெட் ஏரோ ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கீழே அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் பையிங் ஷோ ஆகிருக்குது. ஸோ அதனால் க்ரீன் லைன் ஃபார்ம் ஆகி க்ரீன் ஏரோ ஷோ ஆகிருக்குது. ஸோ ஷோ ஆனவொடனே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அப்சைடு போயிருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டியில் பார்க்கலாம். ஓகே, ஃபினான்ஸ் நிஃப்டியில் அதே மாதிரி தான் ஒரு ரெட் லைன் வந்தோடனே ஒரு டவுன் வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு க்ரீன் வந்தோடனே ஒரு அப்சைடு கொஞ்சம் போயிருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் இதே லெவலில் கிராஸ் பண்ண முடியாதனால மறுபடியும் டவுன் வந்திருக்குது. ஸோ டவுன் வந்தப்போ இந்த இதை பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ நல்லா டவுன் வந்திருக்கிறான். ஸோ அதே மாதிரி கீழே நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு பையிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்குது. கொடுத்தவொடனே ஒரு நல்ல ஒரு அப் மூவ் நமக்கு கிடச்சிருக்குது, சரிங்களா? ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக மூவ் ஆன நல்ல ஸ்டாக்ஸில் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ டிசிஎஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் நல்ல மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு செல்லிங் வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த இடம் நமக்கு பையிங் கொடுத்தோடனே ஒரு அப் மூவ் போயிருக்குது. ஓகே, நம்ம எல்லாமே இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ ஓகே, இங்கே பாருங்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இந்த லைன்ஸ் சடனாக ஃபார்ம் ஆகுமா இல்லை டிலேயாக ஃபார்ம் ஆகுமாங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர்ஸ் எப்போவுமே லேகிங் தான், சரிங்களா? ஸோ இது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் அது ட்ரேடு எடுக்காமல் ஃபஸ்ட்டு இது எப்படி எக்ஸாக்டாக இது சிக்னல் ப்ரொவைட் பண்ணுதா. ஸோ இது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அக்யூரசி கிடைக்குதா, நல்ல ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துவிட்டு மட்டுமே நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எதுவுமே பண்ணாமல் சும்மா இது பார்த்துட்டு உடனே நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போகாதீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பொதுவாகவே இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் பேப்பர் ட்ரேட் இது மூலிமா இதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சமாவது பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணாமல் ரியல் மணி வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக மேக் பண்ணணும்னா எப்போவுமே இண்டிகேட்டர்ஸ் அதுக்கு ஒரு வழி இல்லை. ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாவது பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள்.
பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட ரியல் மணி வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? எல்லாத்துலேயுமே இந்த ஸ்விங் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? ஓகே, இதுலேயும் நல்லா ஒர்க் ஆகிருக்குது. எப்போவுமே ஸ்விங் ட்ரேடுக்கெலாம் ஒரு 1 ஹவர் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல அக்யூரசி கிடைக்கும். தேவையில்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட்லாம் எடுக்கிறதுக்கு சும்மா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. 1 ஹவர் கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபார்மெல்லாம் நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கீழே நல்லா நமக்கு ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி இது இண்டிகேஷன் கொடுத்துருக்குது. ஸோ கொடுத்தவொடனே ஒரு நல்ல ஒரு பூம். சரிங்களா? ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், எந்தளவுக்கு இது அக்யூரஸியாக இருக்குது, இல்லை இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது கூட எதுனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது இது மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்படுற இண்டிகேட்டரோ, இல்லை வேறு ஏதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவைப்படுறதுனாலோ, இல்லை வேறு ஏதாவது ட்ரேடிங் ஐடியாஸு, ட்ரேடிங் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் தெளிவாக சொல்லிட்டேன், 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடுக்குலாம் 1 ஹவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸை விட இது பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இது அப்படி தான் எனக்கு தெரியுது பார்க்குறப்ப. ஏன்னா 1 ஹவரில் பார்த்திங்கன்னா நல்லாவே இது வந்து ஒரு நல்ல நமக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் மாதிரி இது கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, அதுவும் கரெக்டாக நல்ல ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். சரிங்களா? எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த இண்டிகேட்டர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் லெவல்ஸ் அண்ட் லிக்விடிட்டி பை லிவியத்தான். பார்த்துக்கோங்க, ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க, யூசர்ஸ் பார்த்துக்கோங்க 3938. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு செட்டிங்ஸில் இது பண்ணிக்கோங்க. பார்ஸ் ரைட் லெஃப்ட்டில் 10 15 கொடுத்துக்கோங்க. ஷோ பாக்ஸஸ், ஷோ லைன்ஸ், ஷோ லேபிள்ஸ் வச்சுக்கோங்க. ஷோ வால்யூம் நமக்கு தேவையில்லை, ஷோ ஒய் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸ்டெண்ட் அன்டில் ஃபில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லோ லைன்ஸு, ஹை லைன்ஸுக்கு இது நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ரெட் அண்ட் க்ரீன் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ இதே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வேணாம், எல்லாமே அன்டிக் பண்ணிடுங்க. ஸ்டைல்ஸில் நான் ஷேப்புக்கு இந்த ஏரோ தான் ட்ரையாங்கிள் ஏரோ கொடுத்துருக்குறேன் அப் அண்ட் டவுனுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானது இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் பாக்ஸஸ் அன்டிக் பண்ணிட்டேன், லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ செட்டிங்ஸ் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ செட்டிங்ஸ் எதுவும் மாறிடாமல் உங்களுக்கு மேபி அக்யூரசி கொடுக்காம கூட போகலாம். அதனால் செட்டிங்ஸ் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லா செட்டிங்ஸ் மட்டும் மறக்காமல் சேவஸ் டிஃபால்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ்லையோ இல்லை இண்டெக்ஸ் ட்ரேடிங் லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எந்தளவுக்கு அக்யூரசி கொடுக்குது, இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் பார்த்தினாலும் சரி, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தினாலும் சரி, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு இண்டிகேட்டர் ரிலேட்டடோ, இல்லை வேறு ஏதாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டைம் இருக்கப்போ கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்யூரேட்டான இண்டெக்ஸ் ட்ரேடிங், முக்கியமாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி அதில் இருக்கிற அக்யூரேட்டான லெவல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது கேன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ கேன் மெத்தட் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராடேக்கு சரி, பொசிஷனாகவும் சரி, நம்ம இண்டெக்ஸ் ட்ரேடிங்கும் சரி, அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பொசிஷனல் ட்ரேடு வந்து நிறைய வந்து லைக் ஸ்விங் ட்ரேட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பை.